வணக்கம். இந்த வீடியோல ஒரு 4 ஸ்டாக்க பத்தி ரிவ்யூ பண்ண போறேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்தாதான் அந்த 4 ஸ்டாக் என்னென்னன்றது தெரியும். இந்த வீடியோல சொல்லப்படும் அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே. உங்களை முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ இது கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம நீங்க எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். தமாக்கி இந்தியா லிமிடெட் கடந்த வருஷம் ரெவென்யூவா 2565 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 410 கோடி, நெட்வொர்த் 1150 கோடி, 426ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அமி ஆர்கானிக்ஸ் கடந்த வருஷம் ரெவென்யூவா 621 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 83 கோடி, நெட்வொர்த் 594 கோடி, 1258ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு ட்ரிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வெறும் ரெவென்யூ, ப்ராஃபிட், நெட்வொர்த் இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட் கடந்த வருஷம் ரெவென்யூவா 1029 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 156 கோடி, நெட்வொர்த் 831 கோடி, 259ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜீனியஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் கடந்த வருஷம் ரெவென்யூவா 822 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 30 கோடி, நெட்வொர்த் 980 கோடி, 364ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த 4 ஸ்டாக்கும் ஃபண்டமெண்டலா ரொம்பவே நல்லா இருக்கு. முடிஞ்சா உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நான் சொன்ன ரேட்லயே இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைக்காது. நான் சொன்ன ரேட்ல இருந்து 5% மேல ஏறி இருந்தாலும் சரி, இறங்கி இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக்கை உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுக்கலாம்.